PM கிசான் யோஜனா 20வது தவணை தொகை வெளியீட்டிற்குண்டான தேதி நமக்கு கிடைச்சிருக்கு. இது குறித்து இந்த வீடியோல சில முக்கிய தகவல்களை நான் இப்ப சொல்ல போறேன். மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. PM கிசான் பற்றின முழுமையான தகவல்களை உடனுக்குடன் நம்ம சேனல் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. 19 தவணை வெளியிட்டிருக்காங்க. 20வது தவணை எந்த நிமிடத்துல வெளியிட போறாங்க, என்றைய தேதியில வெளியிட போறாங்க, எங்க வெளியிட போறாங்க, யார் இதை வெளியிட போறாங்க, விவசாயிகள் இதை வாங்கணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாத்த பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேங்க. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தேதி அடுத்த தவணையை ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வெளியிடுகிறார். பயனாளிகளின் நிலையை நாம இதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. PM கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய இந்த 20வது தவணை தேதி பிரதமர் மோடி ஆகஸ்ட் 2, 2022 ஊபியின் வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தவணையாக அடுத்த தவணையாக 2000 ரூபாய் வழங்குவார். பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் 20வது தவணை தொகை பிரதமர் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள 9.7 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் காத்திருப்பு இறுதியாக முடிவுக்கு வந்தாச்சு. சோ உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் நரேந்திர மோடி தகுதியுள்ள விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை 2000 சனிக்கிழமை வழங்க உள்ளார். இனி காத்திருப்பு காரணம் வேண்டாம். PM கிசானின் 20வது தவணை ஆகஸ்ட் 2, 2025 அன்று உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இருந்து உங்கள் கணக்கிற்கு நேரடியாக வந்து சேரும். சோ இந்த செய்தி துணியை கேட்கும் பொழுது கிசான் சம்மன் தொகை உங்கள் கணக்கிற்கு வந்து சேர்ந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அதிகாரப்பூர்வமாக PM கிசான் கணக்கு எக்ஸில் இதை பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சோ 100% பாத்தீங்கன்னா PM கிசானுடைய மணி ஆகஸ்ட் 2ஆம் தேதி உங்களுக்கு மோடி அவர்கள் வெளியிட போறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 19 மணி அளவுல உங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த 2000 ரூபாய் தொகை உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும். திட்டத்தின் 19வது தவணை பிப்ரவரி 2025 வெளியிடப்பட்டது. சோ விவசாயிகள் தங்கள் EKYC மற்றும் பிற தேவையான சரிபார்ப்புகளை முடித்து விட்டதை உறுதி செய்து சரிபார்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதனால் வரவிருக்கும் தவணையை தவற விடுவதை தவிர்க்கலாம். தனித்தனியாக செவ்வாய்க்கிழமை ஒரு அறிக்கையில் வேளாண் அமைச்சகம் ஆதார் அடிப்படையிலான கட்டணம், ஓகேங்களா, சோ இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டணம் மற்றும் மின் KYC உடன் நில விதைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டாய அளவுகோலை பூர்த்தி செய்யாத விவசாயிகள் சலுகைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த விவசாயிகள் தங்கள் கட்டாய தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் அவர்கள் திட்டத்தின் பலன்களையும் அவர்கள் நிலுவை தவணையும் ஏதேனும் இருந்தால் பெறுவார்கள் என்றும் கூறியிருக்காங்க. சோ PM கிசான் சம்மன் நிதிக்கு பாத்தீங்கன்னா இந்த EKYC எவ்வாறு முடிப்பது, இதுதாங்க எல்லாரும் கேள்வி கேட்டிருக்க ஒரே விஷயம். தவணை விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணம் செலுத்துவதில் தோல்வியை தவிர்க்க தகுதியான விவசாயிகள் அதற்கு முன்பே பணத்தை நிரப்பப்பட வேண்டும். அனைத்து PM கிசான் பயனாளிகளுக்கும் EKYC உங்கள் வாடிக்கையாளரை மின்னணு முறையில் அறிந்து கொள்ளுங்கள் கட்டாயமாகும். அது இல்லாமல் உங்கள் பெயர் பயனாளிகள் பட்டியலில் இருந்து நீக்கப்படலாம். திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின்படி PM கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு EKYC கட்டாயமாகும். நீங்கள் EKYC 3 எளிய வழிகளில் கண்டுபிடிக்கலாம். OTP EKYC, பயோமெட்ரிக் EKYC, முக அங்கீகாரம். இந்த 3 முறைகள்ல இந்த EKYC முடிக்கலாம். இணையதளம் pmkisan.gov பார்த்து இதை முடிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ PM கிசானுடைய சம்மன் நிதி பயனாளிகளின் நிலையை எப்படி உங்களால சரிபார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ வெப்சைட்குள்ள போயிட்டு உங்கள் நிலையை சரிபார்த்துக்கலாம். உங்கள் நிலையை அறிந்து கொள்ளது என்பதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பதிவு எண் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிடவும். உங்கள் பெயர் பயனாளி பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். தவணை விடுப்புக்கு உங்கள் EKYC கட்டாயமாக இருப்பதால் அதை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். PM கிசான் யோஜனா திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட்ல அப்போதைய நிதியமைச்சர் பியூஷ் கோயல்
அறிவித்த மத்திய பிரதமரின் கிசான் திட்டம் உலகின் மிகப்பெரிய நேரடி மானிட திட்டமாக மாறியுள்ளதுங்க. இதன் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் அவங்க கணக்குல நாங்க வச்சிருவோம் அப்படின்றதையும் அவங்க தரப்புல இருந்து குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த பிஎம் கிசான்ல அடுத்தடுத்து முக்கியத்துவங்கள் கொடுக்கிற செய்திகள் அனைத்துமே நாளுக்கு நாள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஎம் கிசான் யோஜனா 20வது தவணை தொகை வெளியீட்டிற்குண்டான தேதி நமக்கு கிடைச்சிருக்கு. இது குறித்து இந்த வீடியோல சில முக்கிய தகவல்களை நான் இப்ப சொல்ல போறேன். மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் பற்றின முழுமையான தகவல்களை உடனுக்குடன் நம்ம சேனல் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. 19 தவணை வெளியிட்டு இருக்காங்க. 20வது தவணை எந்த நிமிடத்துல வெளியிட போறாங்க, என்றைய தேதியில வெளியிட போறாங்க, எங்க வெளியிட போறாங்க, யார் இதை வெளியிட போறாங்க, விவசாயிகள் இதை வாங்கணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாத்த பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேங்க. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தேதி அடுத்த தவணையை ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வெளியிடுகிறார். பயனாளிகளின் நிலையை நாம இதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய இந்த 20வது தவணை தேதி பிரதமர் மோடி ஆகஸ்ட் 2, 2022 ஊபியின் வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தவணையாக அடுத்த தவணையாக 2000 ரூபாய் வழங்குவார். பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் 20வது தவணை தொகை பிரதமர் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள 9.7 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் காத்திருப்பு இறுதியாக முடிவுக்கு வந்தாச்சு. சோ உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் நரேந்திர மோடி தகுதியுள்ள விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை 2000 சனிக்கிழமை வழங்க உள்ளார். இனி காத்திருப்பு காரணம் வேண்டாம். பிஎம் கிசானின் 20வது தவணை ஆகஸ்ட் 2, 2025 அன்று உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இருந்து உங்கள் கணக்கிற்கு நேரடியாக வந்து சேரும். சோ இந்த செய்தி துணியை கேட்கும் பொழுது கிசான் சம்மன் தொகை உங்கள் கணக்கிற்கு வந்து சேர்ந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அதிகாரப்பூர்வமாக பிஎம் கிசான் கணக்கு எக்ஸில் இதை பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சோ 100% பாத்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய மணி ஆகஸ்ட் 2ஆம் தேதி உங்களுக்கு மோடி அவர்கள் வெளியிட போறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 19 மணி அளவுல உங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த 2000 ரூபாய் தொகை உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும். திட்டத்தின் 19வது தவணை பிப்ரவரி 2025 வெளியிடப்பட்டது. சோ விவசாயிகள் தங்கள் இகேஒய்சி மற்றும் பிற தேவையான சரிபார்ப்புகளை முடித்து விட்டதை உறுதி செய்து சரிபார்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதனால் வரவிருக்கும் தவணையை தவற விடுவதை தவிர்க்கலாம். தனித்தனியாக செவ்வாய்க்கிழமை ஒரு அறிக்கையில் வேளாண் அமைச்சகம் ஆதார் அடிப்படையிலான கட்டணம், ஓகேங்களா, சோ இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டணம் மற்றும் மின் கேஒய்சி உடன் நில விதைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டாய அளவுகோலை பூர்த்தி செய்யாத விவசாயிகள் சலுகைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த விவசாயிகள் தங்கள் கட்டாய தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் அவர்கள் திட்டத்தின் பலன்களையும் அவர்கள் நிலுவை தவணையும் ஏதேனும் இருந்தால் பெறுவார்கள் என்றும் கூறியிருக்காங்க. சோ பிஎம் கிசான் சம்மன் நிதிக்கு பாத்தீங்கன்னா இந்த இகேஒய்சி எவ்வாறு முடிப்பது, இதுதாங்க எல்லாரும் கேள்வி கேட்டிருக்க ஒரே விஷயம். தவணை விரைவில் வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணம் செலுத்துவதில் தோல்வியை தவிர்க்க தகுதியான விவசாயிகள் அதற்கு முன்பே பணத்தை நிரப்பப்பட வேண்டும். அனைத்து பிஎம் கிசான் பயனாளிகளுக்கும் இகேஒய்சி உங்கள் வாடிக்கையாளரை மின்னணு முறையில் அறிந்து கொள்ளுங்கள் கட்டாயமாகும். அது இல்லாமல் உங்கள் பெயர் பயனாளிகள் பட்டியலில் இருந்து நீக்கப்படலாம். திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின்படி பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இகேஒய்சி கட்டாயமாகும். நீங்கள் இகேஒய்சியை 3 எளிய வழிகளில் கண்டுபிடிக்கலாம். ஓடிபி இகேஒய்சி, பயோமெட்ரிக் இகேஒய்சி,
முக அங்கீகாரம். இந்த 3 முறைகள்ல இந்த இகேஒய்சி முடிக்கலாம். இணையதளம் pmkisan.gov பார்த்து இதை முடிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ பிஎம் கிசானுடைய சம்மன் நிதி பயனாளிகளின் நிலையை எப்படி உங்களால சரிபார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ வெப்சைட்குள்ள போயிட்டு உங்கள் நிலையை சரிபார்த்துக்கலாம். உங்கள் நிலையை அறிந்து கொள்ளது என்பதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பதிவு எண் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிடவும். உங்கள் பெயர் பயனாளி பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். தவணை விடுப்புக்கு உங்கள் இகேஒய்சி கட்டாயமாக இருப்பதால் அதை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிஎம் கிசான் யோஜனா திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 ஆண்டு இடைக்கால பட்ஜெட்ல அப்போதைய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்த மத்திய பிரதமரின் கிசான் திட்டம் உலகின் மிகப்பெரிய நேரடி மானிட திட்டமாக மாறியுள்ளதுங்க. இதன் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் அவங்க கணக்குல நாங்க வச்சிருவோம் அப்படின்றதையும் அவங்க தரப்புல இருந்து குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான்ல அடுத்தடுத்து முக்கியத்துவங்கள் கொடுக்கிற செய்திகள் அனைத்துமே நாளுக்கு நாள் வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.